என்ன இந்த தங்கம் வந்து இப்படி கத்திக்கிட்டு கிடக்கு? என்னாச்சு? இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கனா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன இது? தங்கம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது போல இருக்கு. இங்க பாருங்க, நான் எதையும் நினைக்கல. கம்முன்னு போங்க முதல்ல. கூடவே இருந்துகிட்டு என் வீட்ல வாங்கி தின்னுப்புட்டு இப்ப என் புருஷனுக்கு போட்டியா நீ தலைவர் பதவிக்கு நிக்கிறியா? ஏங்க, தலைவர் பதவி என்ன உங்க வீட்டுக்காரங்கன்னு எழுதி வச்சிருக்கா என்ன? யாருமே நிக்க கூடாதா? நான் நிப்பேன். அதை கேட்க நீங்க யாருங்க? இங்க பாரு, உனக்கு மரியாதை இல்ல பாத்துக்க. என்ன ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்க? என் வீட்ல வாங்கி தின்னல மறந்துருச்சா? வாங்கி தின்னேன்ற என்னத்த உங்க வீட்ல வந்து தின்ன? என்ன உங்க வீட்ல வந்து தின்ன? சும்மாவா சாப்பாடு போட்டீங்க? உங்க புருஷனுக்காக காட்டுலயும் மேட்லயும் வேலை செஞ்சதுனாலதான் நீங்க போட்டீங்க. என்னவாமா? அவங்க புருஷன் பதவியில நிக்கிறாருல, இப்ப இவரு அதுக்கு நிக்கிறாருன்னு சொல்லி சண்டை போட வந்திருக்கு. இங்க பாருங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் எப்படியே கிளம்புவேன்? என் குடும்பத்தை பத்தி அது இதுன்னு பேசுவேன். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அமைதியா இருப்பாங்களா? ஓஹோ, தலைவர் போட்டீங்கன்னா நீங்க மட்டுமே தான் நிக்கணும். நாங்கெல்லாம் நிக்க கூடாது. நீங்களே சம்பாரிச்சு கோட்டை மேல கோட்டை கட்டணும். அதனால நாங்க வந்து நின்னதுனால எங்க வீட்ல வந்து சண்டை போடுவீங்களா? இங்க பாரு, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். எவனா இருந்தாலும் என் பேச்சுக்கு வாயை திறக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, நானும் தலைவர் பதவிக்கு நிக்கிறேன். என்கிட்டயும் இந்த வேலையெல்லாம் காட்டாதீங்க. ஒழுங்க மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. என்னப்பா இது? தலைவர் போட்டிக்கு நின்னா இப்படிதான் வந்து கத்துவீங்களா? ஊருக்கே தான் தெரியும். அதுவும் இல்லாம ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு தான் நாங்க எல்லாமே பண்ணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாமா? நீ பாத்தியான்னு கேக்குறேன். அதானே உண்மை. மக்களுக்கு ரோடு போட்டு தரேன், காடு அதை பண்ணி தரேன், இதை பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டீங்க தானே. என்னமோ சுருட்டாதவங்க மாதிரி என்னமோ நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத சொல்லிட்டேன். பாத்தீங்களா மக்களே, இவங்களை பத்தி உண்மையை வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தனோனே எப்படி கொந்தளிச்சுக்கிட்டு வராங்கன்னு. இவங்களை தான் அடுத்து ஜெயிக்க வைக்க போறீங்களா நீங்கெல்லாம்? ஆமா ஆமா, அப்பயே ரொம்ப வாயாத்தான் இருந்துச்சு. மறுபடியும் ஜெயிக்க வச்சா அப்படித்தான். இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத, ஒட்ட நறுக்கி போடுவேன் பாத்துக்க. ஏய் தங்கம், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாருங்க, இவன் நம்மள பத்தி என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமாங்க? இவன் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்ன்றதுக்கோசரம் நம்ம பையனுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணோமா, ஊர் பணத்தை அடிச்சு உலையில போட்டோமாமா, அதனால தான் நம்ம மாட மாளிகை கட்டணுமா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரு? வா, நீ முதல்ல வண்டியில ஏறு, நம்ம கிளம்புவோம். ஏங்க, இம்புட்டு தூரம் நம்மள பத்தி பேசி இருக்கான். நம்மள பத்தி இல்லாத பொல்லாத இவன் சொல்லுவான். எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? சூட்டுக்கு சூட்டு வச்சு செய்யணுங்க. இங்க பாரு, தேவையில்லாத நேரத்துல பிரச்சனை பண்ணாத, கம்முன்னு வண்டியில ஏறு. இது நமக்கு நல்லதுக்கு இல்ல. நம்ம கிளம்புவோம். முடியாதுங்க, முடியாது. நம்மள பத்தி இல்லாத பொல்லாத இவன் அடிச்சு விடுவான். அதையும் இந்த மக்கள் நம்புவாங்க. கடைசியில நம்ம பேர் கெட்ட பேர் ஆகணும். இவன் ஜெயிச்சு இவன் இது பண்றதுக்கு நம்ம வந்து இதா பிறந்திருக்கோமா? நம்ம மேல தப்பு இல்லாத போது நம்ம எதுக்கு பயப்படணும்? இவனை மாதிரி எத்தனை பேர் கிளம்புவானுங்க. நம்மள பத்தி இன்ன வரைக்கும் ஒருத்தன் கூட நீயான கை நீட்டி பேசினது கிடையாது. அப்படி இருக்கும்போது மந்தையில வச்சு நம்ம குடும்பத்தை பத்தி அதை இதுன்னு பேசினா எப்படி கம்முன்னு இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்பா. நம்ம இந்த ஊருக்காக நிறைய உதவி செஞ்சிருக்கோம். அது இந்த மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? யாரு சொன்னாலும் அவங்க மாற மாட்டாங்க. நீ வண்டியில ஏறு, போவோம். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவான். அதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம அமைதியா இருக்கணுமா? தங்கம், வண்டியில ஏறுன்னு. ஏறுனா ஏறு. எல்லாரும் இருக்காங்க, முதல்ல ஏறு வண்டியில. போதும் உன் வெறுங்கையில முளை மொட்டதெல்லாம் போதும். கிளம்பு. கிளம்பா? தங்கம், வண்டியில ஏறுன்னு. உனக்கு இருக்கு, ஏறு வண்டியில. பாத்தீங்களா ஐயா, எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? இவங்களே ஜெயிக்கணும், காலத்துக்கு இவங்களே சம்பாரிச்சு இவங்க இது பண்ணணும். யாராவது ஒருத்தர் முந்தி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுனா உடனே அவங்கள எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? ஆமாங்க, இந்த அக்கா அப்பயே அந்த மாதிரி தான். அப்பாடி அப்பா, என்னமா கத்துது. விடுங்கனே, நுணலும் தன் வாயால கெடும். அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு நேரம் வரும்ல. விடுங்கனே. எப்ப பார்த்தாலும் இப்படிதாங்க. பெரிய ஆளுங்கன்னு கூட பார்க்காம ரொம்ப இதா பேசுறாங்க. நம்மளும் எத்தனை நாளைக்கு தாங்க பொறுத்து போறது? நம்ம என்ன அடிமையா அவங்களுக்கு? எல்லாரும் முயற்சி பண்ணி இந்த தடவை என்னை ஜெயிக்க வைங்க, அதுக்கப்புறம் பாத்துக்குவோம் இவங்கள.
அவங்க பையனுக்கு செலவு பண்ண காசு நம்மளோட ஊர் பணம் தானே. இப்ப இன்னைக்கு இவங்க சொத்து பத்துன்னு எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களே, அது எல்லாமே நம்ம ஊர் பணம் தானே. அதை கேட்டா அதை நம்மளையே தப்புன்னு சொல்றாங்க. இன்னமும் நான் கூரை வீட்டுல தான் இருக்கேன், நீங்க எல்லாரும் என்ன மாட மாளிகையிலயா இருக்கீங்க? ஆனா 5 வருஷத்துல அந்த ஆளு வீடை வாங்கிட்டாரு, பெரிய இடமா கட்டி விட்டாரு. அதுவும் இல்லாம பையனை படிக்க வச்சு அங்க இங்கன்னு காடுகரை எல்லாம் வளைச்சு போட்டா. அப்படி எல்லாம் நம்ம பணம் தானே. அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்டா தப்பா? நாங்க இருக்கோம். ஏம்மா போமா, இதை மாத்துவோம்மா, வேற ஏதாவது வைப்போம். இருடி, அந்த காலத்துல இந்த படம் கொட்டாயில போடுவாங்க, அப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி காலமெல்லாம் இப்ப திரும்புமா? 1000 தான் இருந்தாலும் அந்த காலம் தாண்டி அப்படி இருக்கும். போமா, என்னம்மா பாட்டு இது? சும்மா டென்ஷன் படுத்திக்கிட்டு மறைஞ்சிருந்து பார்க்காம அருமம் என்னன்னு. இதெல்லாம் எப்படியாப்பட்ட பாட்டு தெரியுமா? அந்த படத்தெல்லாம் முழுசா பார்த்தவங்களுக்கு தாண்டி புரியும். இதை விட செலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு போடவா, தென்றல் அடிக்க, அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க சூப்பரா இருக்கும். ஏற்கனவே தண்டல் அடிச்சதுனால தான் புள்ளத்தாச்சியா இருக்க, இதுல மேற்கொண்டு வேற தண்டல் அடிக்கணுமா? காவியாவை காலையில பார்த்தேன், பேசலான்னு பார்த்தா அவங்க அப்பா வேற வண்டியிலேருன்னு கூட்டிக்கிட்டு போயிட்டது. வீட்டில் இருக்காளா இல்லை வெளியே எங்கேயும் போயிட்டாளா என்னன்னு தெரியலையே. கூப்பிடலாமா? அவங்க அப்பா இங்கே உள்ளே இருந்தார், அவ்வளோதான். அன்னைக்கே அருவாவை தூக்கிட்டு ஓடியாந்தாரு, இன்னைக்கு எதை தூக்கிட்டு வருவாருன்னு தெரியாது. என்ன பண்ணலாம்? சரி, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே உட்காந்து பார்த்தோம்னா நம்ம ஆள் வீட்டில் இருக்காளா என்னன்னு தெரிஞ்சிருமே. டே வர்கீசு, என்னடா ஆளே பார்க்க முடியல, பேச கூட மாட்டிக்கிற, ஒரு ஃபோன் பண்ணா கூட எடுக்கிறது இல்ல, அந்த அளவுக்கு ஐயா பிஸி ஆயிட்டீங்க அப்படிதானே? ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, எங்க அப்பா தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. நான் அப்பெல்லாம் வேலைக்கு போவும் எங்கிட்டும் போக முடியல. என்ன இந்த பக்கம்? நான் எதுக்கு இங்க வருவேன், எல்லாம் ஒன்ன பார்க்கத்தான். என்னைய பார்க்கவா? ஐயோ, டேய், எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், எங்க அப்பா வர நேரம். கிளம்பு மாப்ள. டேய் மச்சான், என்னடா அப்பாக்கெல்லாம் பயப்படுற, அந்த அளவுக்கு நல்லவனா மாறிட்டியாடா? அப்படி இல்லடா, உன் கூட சேர்ந்தாலே கழுவி ஊத்துறாங்கடா. அவன் ஒரு பொறுக்கி பையன், அவன் கூட சேரக்கூடாது வைக்க கூடாதுன்னு. அதுவும் இல்லாம அன்னைக்கெல்லாம் எங்க அப்பா விஷத்தையே கலந்து விட்டாருடா சோத்துல. இதுல வேற மறுபடியும் உன் கூட செட்டு சேர்ந்தேன்னு வையே, என்ன போட்டு தள்ளுறதுக்கு அந்த ஆள் அஞ்ச மாட்டான்டா. டே எத்தனை காலத்துக்குடா இப்படியே ஆடுவாங்க? இந்தா எங்கள் அப்பனும் இப்படித்தான், என்னை பார்க்கும்போதெல்லாம் கரிச்சு கொட்டுவது, தண்டை சோறுன்னு. இன்னைக்கு அந்த ஆள் உயிரோடையா இருக்கான், போன இடம் கூட தெரியல. அப்படி இருக்கும்போது ஏன் மாப்பிள்ள வருத்தப்படுற? நம்ம வாழ்க்கைடா, ஒரே ஒரு வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம்டா. உங்க அப்பா வந்து திட்டறதோட விட்டுருவாடா, என் அப்பா அப்படி இல்ல, ஸ்ட்ரைட்டா மறுகையான கிளம்பு மாப்பிள்ள. சரி ஒன்றும் நான் போயிடுறேன். வீட்டில் என்னடா எது வந்தாலும் தெளிவா சொல்லு. இல்லை, எதுத்த வீட்டில் காவியா ஊர்லேருந்து வந்துட்டா போல இருக்கு. நானே பார்த்தேன், என்னடா சுண்டல் சுற்றோட தெரியுதேன்னு. என்ன மாப்பிள்ள? அதானே, காரி இல்லைன்னா இந்த பக்கம் நீ வர மாட்டியே. நான் கூட நினைச்சேன் இத்தனை நாள் என்னை பார்க்கல நோனியும் தேடி வந்திருக்கேன்னு. நீ இப்பதானே தெரியுது எதுக்கு வந்திருக்கேன்னு. சரி கோவப்படாத மாப்பு, எங்க உன் தங்கச்சி எதுத்த வீட்டில் இருக்கா இல்லையா? டேய் அதெல்லாம் தெரியாதுடா. சொல்லு மாப்பிள்ள, என்னமோ உன் கூட பிறந்த தங்கச்சியை பற்றி கேட்குற மாதிரியே ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் வீட்டில் தான் இருக்கும், அதுக்கு என்ன? இவ்வளோ நேரம் வந்து நின்று பார்க்குறேன்டா, ஆளையே காணோம். இன்னைக்கு காலையில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன்டா, அதுக்குள்ளே அவங்க அப்பன் வந்துட்டதுடா, இல்லைன்னு வையே பேசியிருப்பேன். ஏய் அவங்க அப்பன் சரியான கோபக்காரன்டா, எங்க அப்பாவது போட்டு தள்ளுறதுக்கு எதையாவது கலக்கதான் செய்வது. அவங்க அப்பா ஸ்ட்ரைட்டா வெட்டு ஒன்று துண்டு 2 தான். தயவு செஞ்சு கிளம்பிடு. ஒருக்கி பையன் இன்னமும் திருந்தாம இவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கியா நீ? ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். உன்னைய பாடையில வச்சுதான் கறக்கணும். இந்த வார இரு.
ஐயோ என் நைனா அந்த பக்கம் போறதே எதுக்கு போறதுன்னு தெரியலையே. என்ன மாப்பு உங்கள் அப்பா வச்சிருவாரு ஆப்புன்னு கடைசியில் பார்த்தா எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாரு. டேய் அவர் ஏதோ சொல்லாம போறாருன்னா ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம்டா. டே அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாருடா. இப்போ சொல்லு மாப்பு, என் ஆள் உள்ளே இருக்கா இல்லையா? எப்படியா சிக்னல் கொடுத்து வெளியே கூட்டிட்டு வாடா. ஐயோ இந்த ஆளு வேற உள்ள போயிருக்கிறது பார்த்த பார்வையே கொஞ்சம் தினுசா இருந்துச்சு. ஏதோ இல்லங்கத்தை கூட்டிடுவதா? ஏண்டி வீட்டுக்குள்ள என்ன முட்டை விட்டுக்கிட்டு இருக்கியா நீ? ஏங்க அந்த வாசு பயலோட இவன் சேரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கனா இல்லையா? பேச்ச கேட்காம மறுபடியும் அவன் கூட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன அடி இது? என்ன இது? எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, உனக்கு விரல வாயில வச்சா கூட கடிக்க தெரியாது. சின்ன பப்பால வெளியில நின்று தான் பேசுறாங்க, அது கூட உனக்கு தெரியாது? ஓ நானே இப்பதாங்க மலைக்கு அதுக்கும் விரவல நனைஞ்சு போகும், அதை வச்சு அடுப்பெரிக்க முடியாம எரிச்சு இப்பதான் உலைய வச்சு விட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க போட்டு பாடா படுத்தாதீங்க. சும்மா ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போயிருவான். ஓஹோ ஒலா வச்சிருக்கியா? ஐயய்ய இந்த ஆளோட பெரும் ரோதனையா இருக்கு. பையன் அங்க பேசுறான் வைக்கிறானா, இந்த ஆள் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல அப்பனை இங்க பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு அங்க கேட்கறது இல்ல, நமக்கிட்டேதான் வந்து வாழ்னு கத்துறது. அப்படி தைரியம் இருந்தா பையன்கிட்ட பேச வேண்டித்தானே. பெத்த வாம்பிட்டு இழிச்ச பையன். வான்னு சொன்னா வரணும், சும்மா அங்க நின்னு என்ன பேச்சு உனக்கு? ஏங்க ஏன் வாயை அடக்காதீங்க. ஊர் முழுக்க அப்படி சொன்னா நம்ம பேர் கெட்ட பேர் ஆகாதா? நிம்மதியா ஒண்ணு பார்க்க முடியுது. ஐயே உன் மாமியார் மாமனார் வந்துட்டாங்க போலடி. வாடி வா டிவி ஆஃப் பண்ணு. பாரு, நீ அவங்கிட்ட போய் சண்டை போடும்போது அம்பூட்டு பேர் சேர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இப்படி கத்துறாங்களே, அதுவும் எதிர்கட்சியா வந்து அவன் நிக்கவும் தானே இப்படி கத்துறாங்கன்னு சொல்லி அவங்க பேச மாட்டாங்க. அதுக்குன்னு நான் வாயை மூடிட்டே இருப்பேனா? சொல்லுங்க பாப்போம். அப்படியே மண்டைக்கு எனக்கு ஏறிக்கிட்டு வருதுங்க. இவரு நம்ம என்ன பண்ணாமையா இருந்தோம்? பாதி பணம் நம்மளும் எடுத்திருக்கோம்ல, அப்படின் போது ஒன்றும் பேசாம கமக்கம காரியத்தை முடிக்கணும். ஆள் இருக்கு. ஏமா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க. இல்லைங்க சம்மந்தி, ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதான். உங்க பிள்ளைக்கு இங்க இருந்து நான் வேலை செய்யறதுக்கு காட்டு கத்து கத்துவேன். அப்பெல்லாம் காதே கேட்காது, அடைச்சு போயிருக்கும். இங்க நாங்க ஏதாவது ஒண்ணு பேசும்போது தான் நல்லா உங்க பிள்ளைக்கு காது கேட்கும். தாளுக பார்த்தா என்ன நொன்னானு. இதுக்கு பண்ணி கத்துற இருக்கிறவங்களை எல்லாம் பகைச்சுக்கிட்டேன்னு வையே, அதுக்கப்புறம் நமக்கு தாண்டி ஓட்டு உழுகாது. என்ன அடியே பேசிக்கிட்டு இருக்க? எவரு அவன் என்னனாலும் பேசட்டும், அவன்கிட்ட காசு இல்லை, நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வீட்டுக்கு வீடு அம்புட்டி அம்புட்டுன்னு கொடுப்போம், அதுவும் இல்லாமல் பண்டம் பாத்திரம்னு வாங்கி கொடுப்போம். அதுக்கப்புறம் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கல்ல, அப்புறம் என்ன? நம்ம ஊருக்காரங்கடியே நமக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு போடுவாங்க? கத்தி சாதிக்க முடியாதத கூட புத்திய வச்சு சாதிக்கணும், சரியா? கத்துறதுனால பயன் கிடையாது, புத்திய வச்சு செய்யணும். என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் விளங்கல. நான் பாத்துக்கிறேன், செய்யா, நீ ஒன்னும் பண்ண வேணாம். என்னமோ பண்ணுங்க போங்க. டே மச்சான், வீட்டில் இருக்கியா இல்லையாடா? டே மச்சான். ஐயோ இவன் செருப்படி வாங்குறது இல்லாம என்னையும் சேர்த்து செருப்படி வாங்க வச்சிருவான் போல இருக்கே. இந்த சத்தம் இது அந்த பயலோட மாதிரியே கேக்குதே. என் புள்ள, ஐயோ அம்மா இங்கதான் இருக்காளா? கொஞ்ச நேரத்துல உசிரே இல்லப்போ. என்னாச்சோ ஏதாச்சோன்னு கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். காவியா, மா சொல்லுமா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இதெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சுல்லம்மா, அதான் தச்சிட்டு இருக்கேன். ஏன்? ஒன்றும் இல்லை. ஐயோ ஆண்டவனே, இது என்ன பெரும் கொடுமையா இருக்கு. இனிப்ப தேடி ஈ வர கணக்கா இவன் புள்ள வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த பக்கமே சுத்திக்கிட்டு கிடக்குறானே. அந்த மனுஷன் வெறும் பொல்லாத ஆளு, ஏதாவது பண்ணாலும் பண்ணிவிடுவானே. புள்ளைய உள்ள வச்சு அடைச்சி வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு நம்ம நிலமை. இங்கதான் நின்றுகிட்டு இருக்கானே அவன். ஆத்தாடி, நம்ம வீட்டு பக்கமே எல்லாம் நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான்.
நீங்க இப்ப எல்லாம் ஒரு காரணமா தான். ஏங்க தண்ணி இன்னும் கொதிக்கணுங்க. கொதிச்சோனே அரிசியை போடணும். அதை எதுக்கு இப்ப தூக்கிட்டு இருக்கீங்க? குளிக்கிறதுக்கு வேணும்னா சொல்லுங்க, அப்புறமேட்டுக்கு வச்சு தரேன். அதை வைங்க முதல்ல. யாரு தண்ணி இல்லைன்னா கூட அப்புறமேட்டுக்கு வச்சுக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு வேலையா போறேன். கம்முன்னு வாய் முடிக்கிட்டு இரு. இங்க பாருங்க, வைங்க. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உன் சோழி என்னமோ அதை மட்டும் பாரு. இந்த களவாணி பயலோட சேராதன்னு நானும் உன்னை தலையால அடிச்சுக்கிட்டு சொல்றேன். ஆனாலும் நீ உன் இஷ்ட வெங்காயத்துக்கு நீ இருப்ப. உனக்கு சோறு போட்டு நான் பாப்பேனா? ஏதோ கொஞ்ச நாள் பொறுப்போட காட்டுல வந்து கிடக்குறானே, சரி பையன் கொஞ்சம் திருந்தி நல்லா இருக்கான்னு நினைச்சு இவனுக்கு ஒரு பொண்ணு தேடுவான் அப்படின்னு நான் நினைச்சா, இவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாத்தியா? இது என்னைக்கும் திருந்தாரு. இது திருந்துற ஜென்மமும் கிடையாது. பாத்தியாம்மா எப்படி பேசுறாங்கன்னு? ஓவரா தான் ஆடுறாங்க இவங்க. இங்க பாரு, அவளோட குணம் தான் நமக்கு தெரியும்ல. தெரியாமையா இருக்கு? போய் பார்த்தது நம்ம தப்பு, விடு. நடு வீட்டில் நண்டு கத்திக்கிட்டு இருக்காங்களேன்னு என்னன்னு கூட கேட்காம இருக்கும். தூங்கிட்டு இருந்தா பேசுறது கேட்காது. தூங்காம தானே இருக்கோம். அதனால தானே என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறி போனதுக்கு அப்படி பேசுகிறாங்க. இதனால தான் இவங்க கூப்பிட்டா கூட இப்போ என்ன ஏதுன்னு கேட்கறது இல்லை. கடைசி காலத்தில் என்கிட்ட தானே கஞ்சி வாங்கி குடிக்கணும். பாரு அவங்கள என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு. இவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு போகிறேன். இன்னும் கடைசி காலம் என்ன, கொஞ்ச காலம் தானே. 5 வருஷம் ஆடுவாங்களா, அப்புறம் ஒரு 6 வருஷம் ஆடுவாங்களா, அதுக்கப்புறம் முடங்கி மூளையில் தானே கிடக்கணும். அப்போ தவிச்ச வைக்க தண்ணி கூட மோந்து கொடுக்காம வச்சு செய்கிறேன் பாரு இவங்களையெல்லாம். அடியே, இந்த வீட்டில் செவுத்து கூட காது இருக்குண்டி. நீ பாட்டுக்கு வகை இருக்குன்றதுக்காக வண்டையா பேசணுன்னு வையி, அது காதுக்கு மட்டும் கேட்டுச்சு அவ்வளோதான். உன்னை கிழிச்சு கேப்ப நட்டுருவா. அப்படியா பட்டவ? இல்லைம்மா, அவங்க ஏதோ பணக்காரவங்க மாதிரியும் நம்மலாம் ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரியும் ரொம்ப தாம்மா பீத்திக்கிட்டு திரியிறாங்க. அதனால் அவங்கள ஒரு நாள் பேசணுன்னு தான் இருக்கிறேன். இருக்கட்டும். நீ வந்துட்டல்லம்மா, அது போதுமா எனக்கு. அடியே, பேசி கீசி போடாதடி, அடிச்சு பத்தி விட்டுருவா. மா விடுமா, அடிச்சு போனா என்ன, பார்த்துக்கலாம் விடுமா. டேய் தங்கம், என்னடா வெளியவே வரமாட்டிக்கிற? பொறுக்கி பையன், ஊர்ல எவனுக்கோ வருது ஏதாவது, இவனுக்கு ஒண்ணும் வந்து தொலைய மாட்டேங்குதே. ஐயோ, பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க வீடு பயந்துதான் இருக்கணும் போல இருக்கே இவனுக்கு. இப்ப வந்து நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானே. ஐயோ, முனிங்கி போடுவான் போல இருக்கு வெளியே போன. திருட்டு பயல, நீயும் திருந்தி ஒழுங்கா பொறுப்போட இருப்பன பார்த்தா நீ மறுபடியும் என் புத்தி இதுதானு காட்டிக்கிட்டு இருக்கல்ல. மாமனே, இதுக்கு மேலேயும் பொறுமையா போனேன் இது இந்த மாடசாமிக்கே அசிங்கண்டா. இன்னைக்கு இரு உனக்கு. ஐயோம்மா, எரியுதே. ஐயோ, அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. கொதிக்க தண்ணிய ஊத்தினாலும் இவனுங்களுக்கெல்லாம் கொழுப்பு அடங்காது. ஏண்டா களவாணி பயல, இவன் கிட்ட சேரக்கூடாது நான் சொன்னேன்னா என்கிட்ட தெரியாம எப்படி சேர்ந்து எப்படி பொறுக்கித்தனம் பண்றான்னு கத்து வச்சிருக்கியா? நானும் போனா போகுது பையன்னு பார்த்தா நீ எவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருக்க. அப்புறம் அப்படியே தொலைச்சு கட்டிவிடுவேன்னு சொல்லிட்டேன். ஒழுங்க மரியாதையா இருந்துக்கணும். இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் வந்த, இப்ப கொதிக்கிற தண்ணியை தான் எடுத்து ஊத்துனேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. முதல்ல. ஐயோ அம்மா, விந்து போச்சு. ஐயோ, பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா தொலைச்சு கட்டிவிடுவேன். போடா உள்ள. கிறுக்கன் ஆக்கிடுவாங்க போல இருக்கு மனுஷனை. யாருக்கிட்ட